வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா, பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு அரை அழாக்கு கடலை பருப்பும் அரை அழாக்கு தோரம் பருப்பும் போட்டு ஊற வச்சு 1 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பூண்டு பல் போட்டிருக்கோம். இது நம்ம அரைச்சிப்போம். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதில் நம்ம சோம்புத்தூள் லைட்டாக கூட போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். இதை நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கவும் கொஞ்சம் வேணும். நம்ம இதில் ஒரு பூண்டு பல் போட்டுட்டோம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பூண்டு பல் போட்டுக்கிறது. தாளிக்கிறதுக்கும் இடித்து போட்டு தாளிக்கிறதுக்காக தக்காளி, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க வடகம் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். வடகம் இல்லைன்னா ஜீரகம், வெந்தயம், கடுகு போட்டால் போதும். புது வடகங்க இப்போ தான் போட்டேன். நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். கருவேப்பிலை கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயும் சோம்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு அரைச்சிட்டு சோம்பையும் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிட்டா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே ப்ரோட்டீன் நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும் பருப்புலேருந்து. இது மாதத்தில் ஒரு 2 தடவை பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்றது நல்லது. தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு எல்லாம் நிறைய போடுறோம். இல்லை, சோம்பு பூண்டு போட்டாலே டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம பருப்பு அரைச்சிட்டு பார்க்கலாங்க. சாச்சிங்க, அதில் உப்பும் ஆட் பண்ணிட்டேன் நான். இதில் ஒரு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு பூண்டு பல் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா. கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டால் போதும். இப்போ குழந்தைங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதனால் இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையில் நம்ம பருப்பு டைஜஷன் ப்ராப்ளம்ன்றதால கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். டைரெக்டாகவும் குழம்புல போடலாம். சில சமயம் பிரிஞ்சு போயிடும். அதனால் இதுனா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. பிகினர்ஸ்லேருந்து யார் வேணால் செய்யலாம். நம்ம இப்போ முதல்ல பருப்பு உருண்டை ஆவியில் வேக வச்சுக்கலாம். சரி, கடாயை வச்சு தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு நல்லா சுட வச்சு வச்சுருக்கேன். நான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் நான் லைட்டாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அப்போ ஒட்டாது உங்களுக்கு உருண்டை. நல்லா சுட்டு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். இது ஆவியில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் ஒரு தடவை இதில் எண்ணெயில் பொரிச்சு கூட நான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் பாயில் பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரியும் செய்யலாம். டைரெக்டாக உருட்டி போடலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு போடலாம். 3 விதமாக போடலாங்க. நல்லா மூடி வச்சுட்டோம். நல்லா வேகட்டும். வெந்தவொடனே பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டோம். குழம்பு தாளிச்சிடலாம். நம்ம கடாயை வச்சு ஆயில் ஊற்றிடுவோம். நல்லா சட்டி காஞ்சோடனே ஆயில் ஊற்றிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். ரொம்ப ஆயில் இல்லை, கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய ஆயில் சேர்த்தா உடம்புக்கு கெடுதி. இதில் வடகம் எப்படி போடுறது நான் சொல்லிருக்கேன். இது புது வடகம் பாருங்கள், கலரே மாறலை. இன்னொரு 15 நாள் 10-20 நாள் ஆனால் கலர் மாறிடுது. வருஷத்துக்கும் கெட்டு போகாது. வடகம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து செய்யறதால மோஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. உடம்புக்கு குளிர்ச்சி. அந்த காலத்தில் வடகம் வருஷத்துக்கு நிறைய போட்டு வச்சுருவாங்க. நம்ம இப்போ 2 கிலோ அது மாதிரி போட்டு வச்சிடலாம். வருஷத்துக்கு ஒரு நமக்கு. இது நல்லா பொரியட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஆனால் கலர் மாறணும். நல்லா பொரியணும். அதில் நம்ம கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். பூண்டு இடித்து போட்டிருக்கோம். அதனால் வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு, கல்லுப்பு போட்டு கசைஞ்சு, மஞ்சள்தூள், உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஜீரகம், தாளிக்க வேண்டிய அத்தனை பொருளும் போட்டிருக்கோம். தாளிக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும் பாருங்கள். குழம்பே ஒரு வாசனை மணக்கும். இது நான்வெஜ்ஜில் மட்டன், சிக்கனை தவிர இது எல்லாத்துலேயும் போடலாம். இப்போ நம்ம பொரிஞ்சிடுச்சு. அதனால் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம், பூண்டு ஒரு 10 பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாங்க, இடிச்சும் போட்டுக்கலாம். நம்ம இடித்து போட்டாலும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதால் நான் அப்படியே போட்டேன். இடிச்சியும் போடலாம். இடித்து போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிப்போம். ஒரு நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும்.
இது வதங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு புளி கரைச்சிட்டு வந்துடலாங்க. அது வதங்கிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சுட்டோம். புளியில் குழம்புக்கு தேவையான அளவு இதிலே உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். 3 ஸ்பூன் பாருங்களேன் மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான். அது கூட நான் என் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம இது எல்லாத்தையும் கலக்கி விட்டு அதில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே காரக்குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, மோர் குழம்பு எல்லாம் தண்ணியாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா அந்த உருண்டையெல்லாம் தண்ணியை இழுத்துக்கும். அதுலாம் மசாலா ஸ்மெல் நல்லா போகணும். அதனால் நம்ம எப்பயுமே 1 மடங்கு குழம்பு வச்சோம்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஒரு 2 மடங்காவது தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா கொதிச்சு அந்த மசாலா ஸ்மெல் போய் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கட்டியாக இருக்கிறத இந்த அளவுக்கு 2 மடங்கு தண்ணி அதில் ஆட் பண்ணுறோம். நல்லா கொதித்து மசாலா ஸ்மெல் போகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இந்த உருண்டை போடும்போதும் கட்டியாகிடும். அப்புறம் இதில் நம்ம தேங்காய் வேறு அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 3 பத்து அளவுக்கு தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த உருண்டையெல்லாம் போட்டோன்னே பார்த்திங்கன்னா கட்டியாகிடும். கரெக்டாக இருக்குது. காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே ஃபுல்லில் வச்சிடலாம். இப்போ சிம் பண்ணியிருந்தேன், ஃபுல்லில் வச்சுட்டேன். நல்லா கொதி சுண்டோன்னே நம்ம தேங்காயை ஊற்றிட்டு உருண்டையும் போட்டு அது கொதிச்சோடனே இறக்கிட வேண்டியதான். முதல்ல உருண்டை வெந்தோடனே எடுத்து போட்டுடலாம். அப்புறம் அதுவும் சுண்டி கொதிச்சோடனே தேங்காய் லாஸ்ட்டில் இறக்கி கருவேப்பிலை தூவி இறக்கினா நம்முடைய சுவையான எம்மியான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும், நமக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கும். இதில் பெருங்காயம், சோம்பு, பூண்டு எல்லாம் போட்டுக்கிறதால கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் ஒன்றும் ஆகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மாதத்தில் ஒரு 2 தடவை அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்லது, நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ உருண்டையெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், உருண்டையெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம ஆற வச்சுட்டு எடுத்து போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து போட்டுடலாம். நம்ம இப்போ தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சாச்சுங்க. இப்போ ஆட் பண்ணோன்னா லாஸ்ட்டில் எல்லாம் வெந்து போட்டோன்னே கடைசியாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். முதல்ல பருப்பு உருண்டையில் 1/4 ஸ்பூன் போட்டேன். இப்போ குழம்புலையும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளமே வராது பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். இது தெரியாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பருப்பு உருண்டையெல்லாம் ஆறினோடனே நம்ம இதில் ஆட் பண்ணலாம். உருண்டையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாங்க குழம்புல. பேனில் ஆற வச்சுருந்தோம்ல, அப்படியே நல்லா எடுக்க வந்துச்சு ஈஸியாக. பருப்பு உருண்டையும் அதில் ஆட் பண்ணி ஸ்டவ்வில் மாற்றிக்கலாம். பெரிய எடுத்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு பத்தாத மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் வேறு ஊற்ற போகிறோம். நம்ம இல்லை தண்ணி கலந்து ஊற்றுவோம். அதனால் சால்ட்டு இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டுங்க. மசாலா ஸ்மெல் போட்டுனோடனே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாருங்கள், ஒரு 3 பத்து அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிட்டேன். இதோட சோம்பும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணுறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா சோம்பு போட்டோன்னா இன்னும் அது ஒரு பருப்பு உருண்டை நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னும் கூட நம்ம இதில் முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் கூட தேங்காய் 2 பத்தையும் ஆக்கிட்டு ஒரு 3 முந்திரி பருப்பு, 3 பாதாம் கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஊற்றலாம். அதுவும் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலே கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சோடனே இறக்கிட வேண்டியதான். நம்மளுடைய சுவையான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சுச்சுங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தெரியாது. ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். உருண்டை பிரியாமல் இருக்கிறதுக்கு மாதிரி ஆவியில் வேக வச்சும் போடலாம், பொரிச்சும் போடலாம். ரெண்டுமே ஒரு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.